வரவேற்புரை ஆற்றும் பொழுது ஒன்று விடாமல் ஒப்பித்து விட்டும் கூட மறந்து விட்டார். என்னால் அது போன்று ஒப்பித்து மறந்து விட முடியாது. எனவே ஒட்டுமொத்தமாக உங்கள் அத்துணை நபர்களையும் வருக வருக என நான் வரவேற்கிறேன். ஏன்னு கேட்டால் சுருக்கமான நேரம். மற்ற நேரத்தை நம்ம டைம் பார்க்குறோமோ இல்லையோ, இந்த ரம்ஜானுடைய நாளில் மட்டும் டைம் கரெக்டாக என்ன செய்வோம், பார்ப்போம். டைம் பார்த்து எப்போ, ஏன்னா விரதத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அருமையானவர்களே, நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னால், இறைவன் தன்னுடைய அருள்முறையை சொல்லி காட்டுகின்றான். இஸ்லாமியர்கள் ஈமான் கொண்டவர்கள், அதாவது இஸ்லாத்திற்கு வந்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக சொல்லும் பொழுது மக்களே, மனித சமுதாயமே என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஒட்டுமொத்த நபர்களை, அது காங்கிரஸ்காரங்களா இருந்தாலும் சரி, தமுக காரங்களா இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளா இருந்தாலும் சரி, அல்லாஹ் கூறுகின்றான், ஏக இறைவன் கூறுகின்றான், யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்குமுல்லதீ ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. நீங்கள் ஒரே ஆத்மாவிலிருந்து படைக்கப்பட்டீர்கள். ஒரே ஆத்மாவிலிருந்து, ஆதம் அவ்வா என்பதாக, ஆதாம் ஏவாள் என்பதாக, அவங்களுடைய கேசத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம், பேர் சொல்றோம். நாம் எல்லாம் ஒரே ஆத்மாவிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். ஒரே ஆத்மாவிலிருந்து படைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையை பற்றி இறைவன் விரிவாக சொல்லும் பொழுது, இதிலே மனிதர்களையும், அதாவது ஆண் மக்களையும் பெண் மக்களையும் அதிகமாக நான் படைத்திருக்கிறேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் தன்னுடைய அருள்மறையிலே. அன்பானவர்களே, இந்த நேரம் பொன்னான நேரம். இந்த நேரத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னென்று சொன்னால், இஸ்லாமியர்கள் விரதம் இருக்கின்றார்கள். எத்தனையோ மதத்தை சார்ந்தவர்களும் என்ன செய்கின்றார்கள், விரதம் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆனால் நீங்களாக எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குது என்னன்னாக்கா, நாங்களாம் இந்த மாதிரி இருந்துரும், ஆனா உங்களை மாதிரி எங்களால் இருக்க முடியாது. நாங்களாம் இந்த மாதிரி இருந்துரும், இடையில காஃபி எல்லாம் சாப்பிட்டுக்கோம், ஆனா என்ன செய்ய முடியாது, நீங்க இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. ஆனால் நாங்கள் இருப்பதை போன்று இந்த நேரத்தில் உங்களை நாங்கள் அமர வைத்திருக்கின்றோம். உங்களுக்கு முன்னால் என்ன இருக்கிறது, அத்தனை பொருட்களும் இருக்கிறது. நீங்கள் உண்ணக்கூடிய உணவுகள் இருக்கிறது, நீங்கள் பருகக்கூடிய பானங்கள் இருக்கிறது. இருந்தாலும் கூட நீங்கள் எதற்காக வேண்டி தாமதித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், இஸ்லாமியர்களோடு கலந்து உரையாட வேண்டும். அவர்களுடைய பங்கிலே, அவர்கள் செய்யக்கூடிய அந்த நோன்பினுடைய அந்த பங்கிலே நாமும் பங்கு கொள்ள வேண்டும். இதில் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு ஏழை எளியவர்களுடைய பசியை இந்த நேரத்தில் நாம் உணர முடிகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தொப்புள் கூடிய உறவுகளே, இந்த நோக்கத்தை, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நாம் எல்லாம் ஒன்றான முறையிலே, ஒற்றுமையான முறையிலே, என்று கேட்டால் பலவிதமான நேரங்களிலே பலவிதமான பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய நெல்லிக்குப்பத்தை பொறுத்தவரையிலே, அல்லது நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே நாம் எல்லாம் ஒற்றுமையான முறையிலே இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த சகோதரத்தினுடைய வாஞ்சைகள் தான். எத்தனை நபர்கள் இருந்தாலும் சரி, இன்று வரை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், மாமன் மச்சான்களாக பழகி கொண்டிருக்கிறோம். அருள்மறையில் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த நோன்புனுடைய நிகழ்வுகளுக்கு நானே கூடி கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நானே இன்னைக்கு தொழுகும் பொழுது ஒரு மனிதனுடைய தொழுகை நேருக்கு நேராக தெரியும். ஒரு மனிதன் தான தர்மங்கள் செய்தால் என்று சொன்னால் நேருக்கு நேராக தெரியும். ஒரு மனிதன் ஹஜ்ஜி செய்கிறான் என்று சொன்னால் அது நேரடியாக பார்க்க முடியும். ஆனால் இந்த நோன்பை என்ன செய்ய முடியாது, பொய் சொல்லி வைத்து விட முடியாது. நான் நோன்புதான் அப்படின்னு சொல்ல முடியாது. எத்தனை நபர்கள் என்னோட படித்த ஜெகன் அமர்ந்து இருக்கிறார். அவரு கூட என்ன சொல்லி இருக்கிறாரு, நோன்பு நாள்ல நம்ம எங்கேயும் அவரை மீறி நம்ம எங்கேயும் சாப்பிட முடியாது. என்னடா நோன்பு வைக்கலான்னு கேட்டுவாரு என்னை பார்த்து. நானும் அவரும் ஒரே கிளாஸ்மேட். இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அவர் பேரை சொல்றதுக்கு. நானும் அவரும் ஒரே கிளாஸ்மேட். ஆனா என்ன செய்ய முடியாது, அவரை மீறி, என்ன நீ நோன்பு நாள்ல சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கிற, நீ நோன்பு வைக்கலையா அப்படின்னு யாரு கேட்பா? நீங்கள் எங்களை பார்த்து கேட்பீர்கள். எங்களுக்கு அந்த வணக்க வழிபாட்டை நீங்கள் ஞாபகப்படுத்துகிறீர்கள். அன்பிற்குரியவர்களே, இன்று வரை இன்ஷா அல்லாஹ் சும்மா இன்ஷா அல்லாஹ் நாம் எப்பொழுதும் ஒன்றான முறையில இருப்பதற்கு ஏக இறைவன் தௌஃபீக் செய்வானாக, அருள் புரிவானாக, நம் எல்லோருக்கும் நேர்வழியை காட்டுவானாக. நேரம் ரொம்பவும் குறுகிய நேரமாக இருப்பதன் காரணமாக இருக்கக்கூடிய நேரங்கள் மிக சொற்பமான நேரம். அந்த சொற்ப நேரத்தை கருதி நாம் எல்லாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இந்த நிகழ்வை நாம் எல்லாம் சந்தோஷமான முறையிலே கொண்டாட வேண்டும். இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஏழை எளியவர்கள் பசித்திருக்கக்கூடிய நிலையை ஞாபகப்படுத்தக்கூடியதான் இந்த நோன்பு என்பதை இறுதியாக சொல்லிவிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஏகரைவனுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்று நம்முடைய எல்லோருக்கும் உண்டாகட்டுமாக என்பதாக கூறி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.